ஜேவின் தோழி சசிகலா என்ற காலம் மாறி இப்போ ஜேவின் எதிரி சசிகலா புஷ்பான்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஜேவிற்கும் சசிகலா புஷ்பாவுக்கும் இடையிலான பிரச்சனை தற்போது பல ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவலாக பரவி வருகிறது. இந்த சலசலப்பு சமீபத்தில் நடந்த திருச்சி சிவா தொடர்பான பிரச்சனைன்னு இல்லை. சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போலி சர்டிபிகேட் கொடுத்து போர்ஜரி பண்ணித்தான் தேர்தல் நின்னாங்கன்னு நம்ம நக்கீரன் பத்திரிகையிலேயே சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்திலேயே சசிகலா புஷ்பா தொடர்பான வாட்ஸ்அப் ஆடியோ சமூக வலைதளங்களையும் பல்வேறு ஊடகங்களையும் பரவி பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. நேற்று நைட்டு போன டக்குன்னு வச்சுட்டேன். உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நேற்று நல்ல ஃபுல் மப்பு அடிச்சு வரந்து பயன் வச்ச மாதிரி அடிச்சு ஓடியே போயிட்டேங்க. அது வேற நான் எதையாவது மட்டும் வளர்கிறேன் வச்சுட்டேன். நான் நல்லா குக் பண்ணுவேன்டா, நல்லா பிரியாணி பண்ணுவேன். நல்ல எனக்கு வெஜிடேரியன் தான் கொஞ்சம் சரியா வராது. மிட்டாய் போட்டுற மாட்டேன், அரை மாதிரி தானே பிடிக்கும். எல்லாமே காரம் தான் பிடிக்கும். சரி, இவ்வளவு கிளுகிழுப்பா பேசிட்டு இருக்கிற நபர் யாருன்னு இன்றளவும் தெரியாம இருந்தாலும் சசிகலா புஷ்பாவோட உண்மையான முகம் என்னன்னு அன்றே ஓரளவு எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இதற்கிடையில சசிகலா புஷ்பா திருச்சி சிவா இருவரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி மேலும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இது மார்பிங்னு ஒரு தரப்புல சொல்லப்பட்டாலும் இப்ப சமீபத்தில் திருச்சி சிவாவை டெல்லி விமான நிலையத்தில் அடித்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. அதன் பிறகு ராஜ்யசபால ஜே மீது பல்வேறு குற்றங்களை சுமத்தி ஜேவால என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நாடாளுமன்றத்தில் பேசின சம்பவம் தமிழக அளவிலேயே பரபரப்பாக இருந்த சசிகலா புஷ்பாவை இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு பெண் எம்பி இந்த அளவு கதறுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா கார்டன்ல நடந்த சம்பவமே காரணம்னு தெரிய வருது. டெல்லி ஏர்போர்ட்ல ஜெயலலிதாவை பத்தி தரக்குறைவா திருச்சி சிவா பேசினாலேயே அவர் அடிச்சேன்னு சசிகலா புஷ்பா தரப்பு சொல்லப்பட்டாலும் உண்மையாகவே சசிகலா புஷ்பா குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு ஜெய தரப்புல தெரிய வந்திருக்கு. அதோட கட்சி கழகத்தில் சசிகலா புஷ்பா இப்படி ஒரு நிலைக்கு வர யார் காரணம், யார் யாரெல்லாம் சசிகலா புஷ்பாவோட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்காங்கிற மொத்த டேட்டாவும் கார்டன் தரப்புல கலெக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வச்சுதான் சசிகலா புஷ்பாவோட ஆட்டத்தையே முடிக்க நினைச்ச நேரத்துல தான் சசிகலா புஷ்பா தன்னை இதிலிருந்து காப்பாத்திக்கவும் தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கணுங்கிற ஆசையில தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கத்தி கூச்சல் போட்டாங்க. இது இப்படி இருக்க சமீபத்தில் சசிகலா புஷ்பா தொடர்பான பல்வேறு புகைப்படங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மேலும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இந்த புகைப்படங்கள் எங்கே எடுத்ததுன்னு இதில் இருக்கிற நபர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க நம்ம நக்கீரன் வாங்கி படிங்க. அதோட மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.